இன்னைக்கு என் சமூகத்தில் நாங்க பார்க்கிறோம் சர்வசாதாரணமாக மாறிட்டு. கண்ணியமானவர்களை இன்னொன்று நாங்க பயப்படுவது தெரியுமா? யார் யாரெல்லாம் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறோமோ நல்லா விளங்கிக்கோங்க, எங்களோட முடிவு மிக மோசமானதாக மாறப்போகுது. நாங்க சில நேரத்தில் சமூகத்தில் இருக்கிறோம், வயசாளிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் கொமர்ஷியல் பேங்க்ல வச்சா மாசத்துக்கு ஒரு 4200 ரூபாய் மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இருக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் பேங்க் பினான்ஸ்ல வச்சுக்கொண்டு இப்படியே ஒரு மாசமும் எடுத்து பெரியமானவர்களை சாப்பிடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலருக்கு அது வட்டியிலே தெரியாது, ஏதோ இதற்கு லாபம் தாராங்க என்ற பேர்ல திட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அசல் வட்டி கூடாது. கண்ணியமான சகோதரர்களை இப்படி வாழ்ந்து கொண்டு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் நல்ல முறையில வாழ்ந்து நல்லா மௌத்தா போகணும். கண்ணியமானவர்கள், இது சாத்தியம் நடக்காது. யாரெல்லாம் வட்டியோடு இருக்கிறாங்களோ இவ்வளவு ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஆகியோர் ரிபா, வட்டி சாப்பிடக்கூடிய இருக்கிறான் தானே, முஜர்ரபுன் லஹு சூல் ஹாதிம். அனுபவ ரீதியாக நாங்க சமூகத்துல பார்த்த விஷயம் தான் அவர் சொல்றாரு. யார் இந்த தொடர்போடு இருக்கிறாங்களோ இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லி ஒரு நாள் உதவ மாட்டாங்க. இவங்களோட முடிவு மிக மோசமானதாக மாறும். அனுபவ ரீதியாக நான் சொல்றேன் என்ற கருத்து அவர்கள் சொல்றாங்க. இதை நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. சமகால ஒரு அறிஞர் சொல்றாரு, நாம் சமீர் என்றவர், நல்லா கேட்டுவோம். எனக்கு 2 மாணவர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த 2 மாணவர்களும் கொஞ்ச நாள் எங்க வகுப்புக்கு வரல, திடீர்னு வந்தாங்க. ஒரு கிழமைக்கு நான் ஏன் வரலன்னு கேட்டேன்னு சொன்னாங்க, எங்க வாப்பா வஃபாத்தாயிருந்தார். பாப்பா திடீர்னு வஃபாத்தாயிருந்தார் சொல்லி போட்டு அந்த 2 மாணவர்களும் ஒரு மாணவர் என்று சொன்னாரு, நம்ம ஒரு விஷயத்தை கேட்கணும். அதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை கேட்கணும். என்ன தெரியுமா? ஏன்னா வாப்பா அதாவது டொய்லெட்ல விழுந்துதான் மூட்டாவும். ஆனா அவர் டொய்லெட்ல விழுந்து அவருடைய தலை அப்படியே உடைஞ்சி ரத்தம் அப்படியே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நானும் என்னுடைய தம்பியும் சேர்ந்து அவர் தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவருடைய கடைசி நேரம் அவர் கத்துகிறார், கதறுகிறார், என்னுடைய தலையை ஒடுக்க வேண்டாம், என்னுடைய தலையை உடைக்க வேண்டாம் அப்படின்னு கத்துறாரு, கதறாரு. கொஞ்ச நேரம் போற நேரத்தில் அப்படியே உயிர் பிரிந்து போயிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்ப நாங்க அதற்கு கேட்டோம், அவர் கேட்டு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களோட வாப்பா 5 நேரம் சொல்லக்கூடியவராக, 5 நேரம் இடைக்கிற சொல்லுவாரு. ஆனா இடைக்கிற சில நேரத்துக்கு அதுலயும் தொழுகையை விடக்கூடிய பழக்கமும் ஆகி இருந்துச்சு. அப்ப கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, அதில் யோசிச்சு போட்டு சொல்றாரு, உங்களோட தாய் உண்மைட்ட போயிட்டு கேட்டுடுவாங்க, பாப்பா என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தாரு. உடனடியாக கொஞ்சம் பேர் அந்த 2 பேருக்கு யோசிச்சுட்டு கொஞ்சம் தாய்கிட்ட போயிட்டு கேட்டாங்க, அம்மா என் பாப்பா என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தார். வற்புறுத்தி கேட்ட நேரத்தில் தாயும் சொன்னாவும் வகால யோகாமிலு விரும்பிதான், தொழில் செஞ்சு கொண்டு இருந்தாலும் பின்னால கஷ்டம் வர நேரத்தில் யோகாமிலு விரும்பிதான், சில நேரத்துக்கு வட்டி கொடுக்கக்கூடிய பழக்கமும் வட்டி இருக்கக்கூடிய பழக்கமும் பாப்பாட்ட இருந்துச்சு. அப்படின்னு சொன்ன நேரத்தில் இமாம் அவர்கள் சொன்னார்களாம், அந்த 2 பேரிடத்திலையும், ஏ வாலிபர்களே, உங்களோட வாப்பட விஷயத்தில் அதிகமாக சதகா இஸ்திக்ஃபார்களை செய்யுங்க. உண்மையிலேயே யார் யாரெல்லாம் வட்டியோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய முடிவு இப்படித்தான் ஆகும். கண்ணியமான சகோதரர்களே, இதை உறுதிப்படுத்துறது எப்படின்னா நல்லா விளங்கிக்கோங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மரத்து லைலத்த உஸ்ரியபி, நான் இரா பயணம் போன நேரத்துல நான் நரகத்துல சில தண்டனைகளை பார்த்தேன். அதுல சில மனிதர்கள் இருந்தாங்க, ரத்த ஆறுல கத்தரித்து கொண்டிருக்கிறாங்க. கரை அப்படியே தத்தரித்து அப்படியே கரையோடு ஒதுங்குறாங்க. ஜபானியாக்கள் கல்ல தூக்கி அவர்களுடைய மண்டைய சுக்குநூறாக உடைக்கிறாங்க. மீண்டும் அதே இடத்துல வெற்றி விடுவாங்க. மீண்டும் அப்படியே அவர்கள் தத்தரித்து கரையொதுங்குறாங்க. மீண்டும் பாரம் கற்களால அவர்களுடைய தலை சுக்குநூறாக உடைக்கப்படுது. கத்துறாங்க, கதறாங்க, அதே இடத்துல போய் விழுகிறாங்க. மீண்டும் பாராங்க, மீண்டும் அப்படியே உடைக்கப்படுது. இப்படியே பாடுவர்களுக்கு உண்டான தண்டனை நான் பயந்து ஜிப்ரீல் மன் ஹாவுலா, இவர்கள் யார் என்று கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாவுலா ஆகியோர் ரிபா மின் உம்மதி, இவர்கள் தான் அவரோட உம்மத்துல வட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உண்டான தண்டனை இதுதான் என்று சொல்லப்பட்டுச்சு. கண்ணியமான சகோதரர்கள், என்பானவர்களே, வட்டியை சாப்பிட்டு கொண்டு அல்லாஹ்வோட யுத்தம் செய்யறதுக்கு சமமான இந்த பாவத்தை செஞ்சு கொண்டு உலகத்துல நாங்க நல்ல முறையில கலிமாவை சொல்லிக் கொண்டு மௌத்தா போகணும் எதிர்பார்க்கிறது, இது சகோதரர்களே, இது மடமை. இது ஒரு நாளும் நடக்கவும் இல்லை. ஹிஸ்டரியில வரலாறு